உங்கள் வீட்டில் சவ்வரிசி இருந்தால் உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் சவ்வரிசி எடுத்து ஊற போட்டுக்கோங்க. 1 ஹவர் ஊறினா போகிறோம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கணுங்க. தண்ணி நல்லா வடிய விட்டுக்கோங்க. வடிய விட்டுட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருட்டி போடணுங்க, பால் மாதிரி. இப்போ கடாயில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்புக்கு தகுந்தபடி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சவ்வரிசி நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப குழன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காவும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்க வரலன்னா சும்மா அப்படியே நீங்கள் எடுத்து போடுங்க. பால்ஸ் மாதிரி நல்லா அழகாக வருங்க போடுறது. இந்த சவ்வரிசினால கொஞ்சம் கையில் ஒட்டும். ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் சின்ன பாலாக உள்ளே உருட்டி போடணுங்க. ஏலக்காய் பொடி போட்டாச்சு வாசனைக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங்கில் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.